கண் நோயை தீர்க்கும் கருவலூர் மாரியம்மன். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் கருவலூரில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள கல்வெட்டுக்கள் இவ்வூரை பழங்கருவலூர் என்று குறிப்பிடுகின்றன. இந்த ஊரில் கொங்கு சோழர் காலத்தில் கட்டப்பெற்ற கங்காதர ஈசுவரர் கோவிலும் கருணாகர வெங்கட்ரமணர் கோவிலும் மைசூர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பெற்ற வேணுகோபால சுவாமி கோவிலும் உள்ளன. இவை தவிர ஆஞ்சநேயர் கோவில், அங்காளம்மன் கோவில் என பல கோவில்கள் உள்ளன. ஊர் என்னமோ சிறியதுதான், ஆனால் கோவில்கள் பல உள்ளன. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசி தலத்தில் எழுந்தருளி முதலையுண்ட பாலகனை குளக்கரையில் நின்று முதலைவாய் பிள்ளையை வரவழைக்க திருப்பதிகம் அருளிய நாளில் வறண்ட அக்குளத்தில் நீர் நிரம்பும் பொருட்டு இவ்வூரில் ஒரு மேகம் தோன்றி விண்ணில் அதிர்ந்து மின்னிப் பெருமழை பொழிந்தது. அந்த வெள்ளம் நல்லாற்றில் பெருகி சென்று அவிநாசி குளத்தை நிரப்பியது. அந்நீர் பெருக்கில் தோன்றிய முதலை அந்தண சிறுவனை ஆரூர் பெருமானிடம் தந்தது. இந்த நிகழ்ச்சி நடைபெற மேகம் இவ்வூர்வரைப்பில் கருவிருந்து மழை பொழிந்த காரணத்தால் கருவலூர் என்றழைக்கப்படுகிறது. கருவலூர் கொங்கு வடபரிசார நாட்டில் ஆரை வள நாட்டில் நல்லாற்றின் கரையில் அமைந்துள்ளது. நல்லாறு என்றால் குளிர்ந்த நீரை கொண்ட ஆறு என்று பொருள். நளிர் குளிர்ச்சி. இந்த நல்லாற்றின் தென் கரையில் திருகு கள்ளிக்காடு மிகவும் செறிந்து அடர்த்தியாக இருந்தது. இந்த கள்ளிக்காட்டுக்குள் இவ்வூரார் வளர்த்து வந்த ஆனிரைகள் மேய்ந்து வந்தன. இந்த திருகு கள்ளிக்காட்டில் ஒரு சுயம்பு கல்லில் பசுக்கள் தாமாகவே பாலை சுரந்து வழிபட்டன. மாலையில் பால் கறக்கும்போது பால் பசுக்களின் மடியில் குறைந்ததைக் கண்டு இவ்வூரார் பசுக்களை திருகு கள்ளிக்காட்டுக்குள் தொடர்ந்து சென்று பார்த்தனர். அக்காட்டில் காரை மரத்தின் அடியில் விளங்கிய சுயம்பின் மீது பசுக்கள் தாமாகவே பால் சொரிவதைக் கண்டு அதிசயத்த இவ்வூர் மக்கள் இதை அம்பிகை பீடமாக வழிபட்டனர். கோமாரி நோய் தாங்கிய பசுக்கள் தாமாகவே பால் சொரிந்து அவை குணமாகியதைக் கண்டு அதிசயித்தனர். பின்னர் இவ்வூரில் விளங்கிய கொங்கு வேளாளர் கனவில் அம்பிகை தோன்றி தான் மாரியம்மையாக எழுந்தருளி உள்ளதாக தெரிவித்தாள். அதைத் தொடர்ந்து கோவில் அமைத்து அம்பிகை திருவுருவம் அமைத்து வழிபட்டனர். இன்றும் இந்த அம்பிகைக்கு பால் அபிஷேகம் மிகவும் விரும்பப்படும் அபிஷேகமாக திகழ்கின்றது. வலது கையில் உடுக்கை, இடது கையில் சூலம், இன்னொரு வலது கையில் கத்தி, இன்னொரு இடது கையில் கபாலம், தலை மீது அக்னிச்சுவாலை வீசும் சுடர்முடி கொண்டு பெரும்பாலும் நீல நிறப்பட்டு உடுத்தி நின்றிடுங் கோலம் உடையவள். மேட்டுப்பாளையம் அவிநாசி சாலையில் வடக்கு நோக்கி வளைவு உள்ளது. அதை தாண்டிச் சென்றால் இடதுபுறம் திருத்தேர். இத்தேர் பங்குனி மாதம் வலம் வரும். அழகிய சிறிய 5 நிலை ராஜகோபுரம் 1991 கட்டப்பெற்றது. இதன் கதவுகள் நல்ல சிற்பத்திறம் கொண்டவை. உள்ளே சென்றதும் கொடிமரம், கருங்கற்களாலான 30 கால் கல் மண்டபம். இதன் ஒரு மூலையில் விநாயகப் பெருமான் நம்மை வரவேற்கிறார். இவரை வணங்கி உள்ளே நுழையும் போது வலதுபுறம் உற்சவத் திருமேனிகள் நிகழ். நேராக பார்த்தால் வடதிசை நோக்கி இப்போதுதான் வந்தாயா, நலமா என்று விசாரிக்கும் தோரணையில் அருட்பார்வை செய்கிறாள் அன்னை மாரி. அவள் அருளில் திளைத்து வழிபடுகிறோம். பின்னர் மீண்டு வந்து கீழ்ப்புறம் உள்ள வழியாக வெளிவருகிறோம். கீழ்ப்புறத்தில் பழைய தீர்த்த கிணறு இருந்ததாம். தண்ணீர் இல்லாததால் மூடிவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது. பிரகாரம் முழுவதும் நல்ல காங்கிரீட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. பரந்த ஒரே திருச்சுற்று அமைந்துள்ளது. திருச்சுற்றில் கீழ்ப்புற வாயில் உள்ளது. அதன் வெளிப்புறம் முடியெடுக்கும் இடம் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி கழிவறை மற்றும் அர்ச்சகர் குடியிருப்பு முதலியவை உள்ளன. பரந்த பிரகாரத்தில் வடப்புற மதிர்ச்சுவரையொட்டி பக்தர்கள் தங்கும் மண்டபம் ஆஸ்பெஸ்டாஸ் தகட்டால் வேய்ந்தது அமைந்துள்ளது. யாகசாலை இதன் அருகில் உள்ளது. அக்னி மூலையில் திருமடப்பள்ளியும் பக்தர்கள் வசதிக்காக பொங்கல் மண்டபமும் திருச்சுற்றின் தென்பகுதியில் அன்னதான மண்டபமும் அமைந்துள்ளது. தென்புறம் பக்தர்கள் தங்க அழகிய மேடையுள்ளது. மேல்புற மதிர்ச்சுவரை ஒட்டி அறைகளும் திருக்கல்யாண மண்டபமும் திருக்கோவில் அலுவலகமும் அமைந்துள்ளது. கோவில் மிகத் தூய்மையாக உள்ளது. அன்னதானத் திட்டமும் நடைமுறையில் உள்ளது. இந்த மாரியம்மனின் சிறப்பு கண் நோய் தீர்ப்பதுதான். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கண் நோய்கள் கூட இங்கு குணமாகியுள்ளன. பல பேருக்கு கண் பார்வை மீளவும் கிடைத்து உள்ளது. அவ்வாறு அருள் பெற்ற பலரும் இனி அருள் பெற விழைவோரும் இக்கோவிலை நாடி வந்த வண்ணம் உள்ளனர்.
இத்தகு சிறப்புடைய தெய்வத்திற்கு நாளும் திருநாளே. ஆயினும் திங்கள், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் மிகுதியும் அலைமோதுகிறது. இவை தவிர மாதாந்திர திருவிழாக்களும் உண்டு. தைத்திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு, சித்திரை முதல் நாள் வழிபாடு, ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடு, கடைசி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு லட்சார்ச்சனை, ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் ஆண்டு விழா, புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா, கார்த்திகை மாதம் தீப வழிபாடு, மார்கழி மாதம் தனூர் மாத வழிபாடு ஆகிய மாதத் திருவிழாக்கள் சீரோடும் சிறப்போடும் இத்திருக்கோவிலில் நடைபெற்று வருகின்றன. கருவலூர் மாரிக்கு பங்குனி மாதம் தேர் திருவிழா நடைபெறும். பண்ணாரி கோவில் குண்டம் முடிந்த 2ஆம் நாள் புதன்கிழமை திருத்தேர் வலம் வரும். இவ்வாறு பண்ணாரிக்கும் இவ்வூருக்கும் பழங்காலம் முதல் தொடர்பு இருந்து வருகிறது. புதன்கிழமையன்று தேர்வலம் வருதலுக்கு முன்னதாக 15 நாள் கணக்கிட்டு காப்பு கட்டி கம்பம் சாட்டப்பெறும். இந்த விதமாக கம்பம் சாட்டிய நாள் முதல் அம்மன் தேருக்கு போகும் புதன்கிழமை அதிகாலை வரையிலும் அம்மன் பட்டினி இருப்பதாக ஐதீகம். இக்காலங்களில் அம்மனுக்கு நைவேத்தியம் எதுவும் கிடையாது. இரவு மட்டும் பச்சை மாவு படைத்து வழிபடுவது வழக்கம். காப்பு கட்டும் பூசாரியும் இதுபோல் 15 நாட்கள் பட்டினி இருப்பார். முதல் நாள் சிம்ம வாகனத்திலும், 2ஆம் நாள் பூத வாகனத்திலும், 3ஆம் நாள் ரிஷப வாகனத்திலும் அம்மன் வலம் வருவாள். 4ஆம் நாள் மலர் பல்லக்கில் அம்மன் அழைப்பு முடிந்ததும் திருக்கல்யாணமும் தொடர்ந்து யானை வாகனத்தில் அம்மன் உலா வருதலும் உண்டு. 5ஆம் நாள் புதன்கிழமையும் 6ஆம் நாள் வியாழக்கிழமையும் திருத்தேர் வலம் வரும். திருத்தேர் இரவில்தான் வடம் பிடிக்கப்படும். தற்சமயம் பக்தர்கள் வசதி கருதி வெள்ளிக்கிழமையும் தேர்வலம் வந்து வெள்ளிக்கிழமை தேர் நிலைக்கு வரும். தொடர்ந்து சனிக்கிழமை குதிரை வாகனத்தில் பரிவேட்டையும் காமதேனு வாகனத்தில் அம்மன் உலா வருதலும் தெப்போற்சவமும் நடைபெறும்.